பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். கதிர் தான் மாமாவுக்கு வாழ்த்து சொல்லலான்னு தான் போயிருப்பாங்க. துரையன் எங்க அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. குமார் இருந்துட்டு இங்கே எதுக்காக இப்போ எல்லாரும் பிரச்சனை பண்ண போய் இப்போ நீ பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கியா அப்படின்றாங்க. பழனி இருந்துட்டு இங்கே பாருடா, எனக்கு அவன் வாழ்த்து சொல்லணும் தான் வந்தான், பிரச்சனை பண்ண எதுவும் வரல, நீ தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்காதுன்றாங்க. யாரு இவனை பார்த்தா வாழ்த்து சொல்ல வந்த மாதிரி தெரியலையே அப்படின்றாங்க. பிரச்சனை பண்ண வந்த மாதிரில தெரியுதுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா நீ அது இது நினச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்காது சரியாண்டாங்க. உண்மையிலேயே வாழ்த்து சொல்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கான் அப்படின்வாங்க. தேவையில்லாமல் இதுதான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு குமார் இதை பயங்கர ஒரு பிரச்சனையாக பண்ணிடுறாங்க. அதை பேசிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. பயங்கரமான ஒரு சண்டை. கதிர் எதுவும் சண்டை போட மாட்டாங்க. ஆனால் மாமாக்காக அவங்க பொறுமையாக இருந்தாலுமே இந்த இடத்துல பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க அப்படி குமார். இதை சுகன்யா வீடியோ எடுத்துடுறாங்க. எடுத்து ராஜீவ்க்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. குமார் தடுத்துடுவாங்க. நம்மளுடைய பழனி இருந்துட்டு குமார் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, அவன் எனக்கு வாழ்த்து சொல்லணும் தான் வந்தான், நீ என்னடனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க. இங்கே பாருங்க, இவன் வாழ்த்து சொல்லவும் வேணாம், ஒன்றும் வேணாம், ஒழுங்காக இவனிங்கிருந்து போக சொல்லுங்கன்றாங்க. இவங்களுடைய உறவே நம்ம தேவையில்லைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம், இப்போ எதுக்காக வந்தாங்கன்றாங்க. இங்கே பார், இது ஓனர் இருக்காங்களே என் சித்தப்பாவுடைய அண்ணன் பையன், நான் எனக்கு இதெல்லாம் உரிமை இருக்கு, நான் யார் வரணும்னு சொல்லணும் யார் வரக்கூடாதுன்னு சொல்றேனோ அது என்னுடைய ஒரு சாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒழுங்காக இங்கிருந்து போட இல்லைன்னா அவ்வளோதான்றாங்க. இங்கே பாருங்க மாமா, உங்களுக்காக மட்டும்தான் நான் பொறுமையாக போறேன்றாங்க. சாரிடா கதிரி, இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு, நான் மன்னிச்சிடுடான்றாங்க. நீ போட அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா குமார் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க பழனி இருந்துட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இங்கே பாராஜி, உன் புருஷனுக்கு சொல்லி வை, யாரும் வேணும்னு எங்களை அமுச்சிட்டிங்கல்ல, அப்படியே உன் புருஷன் தேவையில்லாமல் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. அந்த வாய்ஸ் நோட்டையும் ராஜி பார்த்துறாங்க. அந்த வீடியோவும் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது அப்படின்ற மாதிரி தான் அதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. இது எப்படி இது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. கதிர் இதுக்காக அங்கே போனோம், இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குட்டு கோமா அங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. தங்கமயிலி என்னாச்சு, உன்னை உள்ள அத்தை கூப்பிட்றாங்க, வாராச்சு, இல்லை நான் வரம்போங்கக்கா அப்படின்வாங்க. அவங்க அண்ணன் வந்ததுமே எதுக்காக கதிர் அடிச்சுட்டு பயங்கரமாக ஷோட்டை பிடிச்சி சண்டை போடுறாங்க. மயில இருந்துட்டு ராஜி அப்படியெல்லாம் பண்ணாத, வா ராஜின்னு கூப்பிட்டாலுமே அவங்க வர்றதில்ல. அத்தை இங்கே பாருங்க அத்தை, ராஜி வெளியே அவங்க அண்ணங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா, என்ன சொல்கிற, ஆமா அத்தனை ஒன்று வெளியே ஓடி வருவாங்க. ராஜியை தடுக்கிறாங்க, எதுக்காக என்னுடைய கதிரை அடிச்சா அப்படின்னுவாங்க. அப்புறமா எல்லாருமே வீட்டில் இருக்கவங்களாம் வந்துடுவாங்க, தடுக்கிறாங்க, ஆனால் கேட்கறதில்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு ராஜின்னு அவங்களுடைய அத்தை கேட்கவும் கதிரை அடிச்சிருக்கா இவன்றாங்க. அதில் எது கழுத்தை நெரிச்சு இருக்கான். பழனிச்சத்தை பார்க்க வாழ்த்து சொல்ல தான் போயிருப்பான். யாரும் புருஷன் வாழ்த்து சொல்ல வந்திருப்பானா, வாழ்த்து சொல்ல வந்திருக்க மாட்டான், ஒன்றும் வந்திருக்க மாட்டான், அவனை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னை இப்படியெல்லாம் விட்டால் சரியாக வராதுடா அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மாலாம் நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, வேணான்னு ஒதுங்கி இருக்கும் போது நீ எப்படி பண்ணுறாமா, நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியானுவாங்க. அவங்க சித்தியும் பேசவும், சித்தி இப்படி ஒருத்தனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது, இப்படி மோசமான யோசிக்கிற ஒருத்தனுக்கு நீங்கள் உதவி செய்யவே கூடாது சித்தி அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல பேசிட்டு பயங்கரமான வாக்குவாதம் தான் அவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கதிர் இப்போ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க வான்னு உள்ள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் மீனாக்காவை பார்க்கணுன்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு மீனா கிட்ட சாரி சொல்லி ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்